ஒரு பெண்ணானவள் அல்லது ஒரு பையனை விரும்புகிறாள். அவன் சாதாரணமாக ஒரு தினக்கூலின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஹார்ட்டை கொடுத்துட்றா. ஹார்ட்டை கொடுத்தனால தவறான முடிவை கூட இவன் வச்சு காப்பாற்றுவானா இல்லையா அப்படின்லாம் யோசிக்காமல் என்ன செஞ்சிடறா, ஷி காட் மேரிடு. இப்போ கல்யாணம் ஆன பிறகு இவன் வச்சு காப்பாற்றுவானா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மைண்டு. இப்போ நம்ம எல்லாம் ஹார்ட்டை கொடுத்துருக்குறோம், மைண்டை கொடுத்துருக்குறோமா? ஹார்ட் என்ன சொல்லுது? கடவுளுக்கு என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன், கடவுள் என்ன நேசிக்கிறான்னு சொல்லுது. மைண்ட் என்ன சொல்லுது? டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமா? இந்த மைண்டு தான். ஹார்ட்டை கொடுத்துட்டோம், மைண்டு தான் நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்க்கும், அதை சும்மா நீங்கள் விடுற வரைக்கும் வேலை பார்க்கும். இந்த மாதிரி வசனங்களை கொடுத்து மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு அப்படின்னு மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் மனப்பாடம் என்பது உங்கள் பள்ளி வாழ்க்கையோடு முடிவடையவில்லை, உங்கள் கல்லூரி வாழ்க்கையோடு முடிவடையவில்லை. அதற்கு பிறகுதான் உங்கள் மூளைக்கு வேலையே துவங்குகிறது. மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை நம்பர் சொல்லணும், ரெஃபரன்ஸ் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த மைண்டு அதில் பிஸியாக இருக்கும்போது டாக்டர் சொன்னது, அக்கா சொன்னது, அம்மா சொன்னதெல்லாம் அங்கே ஞாபகத்துக்கு வராது. அதனால தான் இந்த மூளைக்கு நீங்கள் ஹார்ட்டை கடவுள் கொடுத்துட்றீங்க, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா 2 பேரில் ஒருத்தனை தான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னொருத்தனை விட்டுட்டீங்க. அவனையும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் வசனத்தை இருப்பிடத்தோடு மனப்பாடம் செய்ய வேண்டும். அதனால நான் சொல்றேன், நீங்க கடவுளை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள், முழு பலத்தோடு நேசிக்கிறீர்கள், ஒத்துக்கிறேன். முழு மனதோடு நேசிக்கிறீர்களா? உங்க பிரெயின்ல எவ்வளவு யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏதாச்சும் பைபிள் வசனத்தை மனப்பாடமா சொன்னீங்களா? சொல்லி பாருங்க. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள உங்க லைஃப்ல நிறைய தேவையில்லாத எண்ணங்களே வராது.